அதான் சத்தியமா சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்து வந்து நாம வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்க சின்ன ஜெனரேஷனும் வந்து இதே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நல்ல அருமையான டைம் அது. ரொம்ப எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம், குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து அதான் ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம், சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும் இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் தயார் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார், பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார். ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம படத்தில் சொன்னோம் ஆனால் இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக பண்ணி முடிச்சாங்க.